அண்ணே என்ன போன்னு சொல்லலாம் தானே, அப்படிலாம் சொல்லலாம் தானே. உன்னை போன்னு சொல்லாம இங்கே பாய்போட்டு தூங்கு நான் சொல்ல முடியும்? போறியா இல்ல உன்னை பிடிச்சு வெளியில தள்ளவா? ஒரு அளவு தான் அஞ்சு. திரும்ப திரும்ப எங்களை சோதிக்காத. நாங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம், அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனா நீ மேலும் மேலும் வந்து வந்து எங்களை கஷ்டப்படுத்துற. எல்லாரையும் மறந்துருந்தானே உன்னை சொல்லி அமுச்சு விட்டோம். ஏன் சும்மா சும்மா வந்துட்டு இருக்க நீ? ஏனே என்ன உனக்கு மட்டும் அப்பா, நான் அப்பாவா? எனக்கு அப்பா இல்லையா? நான் என்னோட அப்பாவை பார்க்க வரக்கூடாதா? நீ எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற? நீ ஏன் சொல்லணும்? ஓ அப்படியோ? மா நீ வா நம்ம போலாம். ஏண்டா? உனக்கு மட்டும் அப்பாவா? எனக்கும் அப்பான்னு அந்த பிள்ளை சொல்லுதில்ல. ஹாஸ்பிட்டல் செலவு ஃபுல்லா பண்ணி பார்த்துக்கட்டும். அப்படிங்கிற? ஆமா அருணு, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ வாடா பாத்துக்கட்டும். என்ன பாத்துக்கிறியா? என்னண்ணே என்ன இப்படி சொல்ற? ஏன்னா உனக்கும் அப்பா தானே. என்ன அப்படி சொல்றேன்னா? ஏன் உனக்கு உரிமை இல்லையா? அப்பாங்கிற உரிமை மட்டும் உனக்கு இருக்குன்னு சொல்றல்ல, அப்போ பாத்துக்கிற உரிமை, செலவு பண்ற உரிமை உனக்கு இல்லையா? பாத்துக்கோ, செலவு பண்ணிக்கோ. நாங்க கிளம்புறோம் வீட்டுக்கு. அண்ணே என்ன இப்படி எல்லாம் பேசுற? என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? ஆஹா, யார் சொன்னது உன்னை பார்த்த பாவமா இருக்குன்னு? யார் சொன்னது? கிடையவே கிடையாது. கிளம்பு போ. எங்க பேச்செல்லாம் கேட்காம அந்த விக்கி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போனில்ல, அப்போ அவன் கூடயே இரு. எவ்வளோ சொன்னேன் உன்கிட்ட அஞ்சு. ஆனா உனக்கு நாங்க சொன்னதெல்லாம் இப்போ தெரியாது அஞ்சு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு அண்ணா அவன் என்ன இப்படி பண்றான் அப்படி பண்றான் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி வந்து நிப்ப. அன்னைக்கு இருக்கு உனக்கு, சரியா? பண்ண தப்பது ஒத்துக்கிறேன்னு என்ன இப்படி பேசிட்டே இருக்க? அவன் இனிமேல நல்ல பாசமா தானே இருக்காங்க, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணே. அப்படியா? அவன் வேணும்னே உன்னை கல்யாணம் பண்ணது, அதை தெரிஞ்சுக்கோ. அவன் உன்னை எங்களுக்கு முன்னாடி ஏன் தங்கச்சின்னு நினச்சி அவன் வேணும்னே உன்னை பண்ணி ஆகணும்னு நினச்சி பிளான் பண்ணி போட்ட கல்யாணம் இது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அம்மா சரியான ராட்சசி. அப்பாட்ட வந்து நல்லா நடிச்சு நடிச்சு பையனை உனக்கு முடிக்க பார்த்தாங்க. ஆனா அப்பா வேணான்னு யோசிக்கிற டயத்துல அப்பாவுக்கு இப்படி ஆனதும் நீ இப்படி பண்ணிட்ட. அண்ணே அப்பாக்கு இப்படி ஆகும்னு எனக்கு எப்படின்னே தெரியும்? என்ன தைரியம் உனக்கு? சரி, நம்ம அப்பா வரலையே, அம்மா வரலையே, அண்ணன் வரலையே, எல்லாரும் இருக்கும்போது நாம அப்படி பண்றது தப்புன்னு உனக்கு தெரியலையா? சொல்லு. இப்போ நானும் சோனியும் என்ன பண்ணோம்? எல்லாரும் முன்னாடி தான் பண்ணணும்னு எல்லாரையும் வர வச்சு பண்ணல. நான் பண்ண தப்ப ஒத்துக்கிறேனே, ஏனே திரும்ப திரும்ப என்ன திட்டிட்டே இருக்க? சரி, நான் திட்டல. இனி அப்பாவை பார்க்க நீ வராத, கிளம்பு. அப்பாவை பார்க்க வரக்கூடாது நீ ஏன் சொல்லணும்? அப்ப நாங்க கிளம்புறோம், நீ பாத்துக்கோ. சரிண்ணே, இப்ப நான் போகணும் அவ்வளவுதானே? அஞ்சு நீ இங்க தான் நிக்கிறியா? சோனி எப்ப வந்த? யார் கூட வந்த? சோனி யார் கூடமா வந்த? எப்படி வந்த இங்க? இப்பதான் அத்தை வந்தேன். அம்மாட்ட கேட்டேன், அம்மா பஸ் சொன்னாங்க, ஏறி வந்தேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா, அதான். சோனி பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? குழந்தைய தூக்கிட்டு இப்படி பஸ் ஏறி வந்திருக்க. அதை விடுங்க, இவ்வளவு எதுக்கு உள்ள விட்டீங்க நீங்க? அஞ்சு எதுக்குடி வந்தீங்க? யார் இதை உள்ள விட்டா? விரட்டிட்டு தான் இருக்கேன், போவேனான்னு. சோனி என்னடி நீயும் பேசுற? என் தங்கம் தங்க தங்க கொண்டடி பிள்ளை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நானே என்ன பிள்ளை பார்க்கணுமா? வாங்கிட்டு யார் தருவா? சீ, வாங்கிட்டு நான் தரமாட்டேன். நீ எங்க கூட எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. இவளை போ சொல்லுங்க முதல்ல. இவ இருக்க தெரிஞ்சுதான் நான் பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கவே போக மாட்டேன். ஏன்டி இப்படி துரோகம் பண்ண? மாமா உனக்கு முடிவு தானடி பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களா பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையடி. நீயா ஏண்டி உன் லைஃப் அப்படி வீணாக்குன? எவ்வளவு சொன்னோம் அவன் சரியில்லை சரியில்லைன்னு. ஏண்டி இப்படி பண்ண? சோனி விக்கி நல்ல பையன் தாண்டி. உனக்கு இப்போ நல்ல பையனா தான் இருப்பான், போக போக தெரியும் அப்புறம் அவனோட வேலை என்னன்னு. நான் சின்ன வயசுல இருந்து அவனை வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமா? அவனோட இது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க அம்மா அதுக்கு மேல. உனக்கு இப்போ தெரியாதுமா, கொஞ்ச நாள் கழிச்சு யோசிப்ப. அருண் மாமா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சோனி, முடிச்சிட்டாங்க. வா தம்பியை காமிக்கலாம். அவள முதல்ல போ சொல்லுங்க அருண், நான் வரேன். சோனி தான் சொல்லிட்டே இருக்கல்ல, அறிவுள்ள உனக்கு, போறியா கொஞ்சம்? எல்லாரும் என்ன இப்படி விரட்டுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. என் லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நிஜமா கனவுல கூட பார்க்கல. பார்க்கலல்ல, நிஜத்திலே நடக்குதா பாரு, போ. போடி, சொன்ன அறிவில்ல. சோனி குழந்தைய மட்டும் காமிடி, நான் பார்த்துட்டு போறேன். அவனை பார்க்கணும் போல இருக்குடி, தூக்கி கொஞ்சம் போல இருக்குடி.
குழந்தையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், கிளம்பு. கொடுக்க மாட்டியா? ஏண்டி, நான் என்ன பண்ண போறேன்? குறி பார்க்கணும் அவனை. ஐயோ சாமி, நீ பார்க்கவே தேவையில்லம்மா, கிளம்புமா முதல்ல நீ. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் நல்லா தான் பேசுறேன், ப்ளீஸ் டி. அஞ்சு உறைஞ்சிருவேன், போயிரு. சரி, ஏன்னா என்னால் டென்ஷன் ஆகுற. அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. ஆனால் அப்பா பேசிட்டாரு, நல்லா நார்மலாக ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதை மட்டும் சொல்லிடுங்க. அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன். இல்லை அப்படின்னா நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அண்ணா பாய், சோனி அம்மா பாய்மா. போடி முதல்ல. அருண் மாமா நார்மலாக நல்லா தானே முடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பேசினா அவருக்கு கேட்காது, புரியாதோ? சோனி, கொஞ்சம் அப்பா கிட்ட பேசி பாரு. மாமா இங்க பாருங்க மாமா, உங்க பேரனை தூக்கிட்டு வந்திருக்கேன். உங்க பேரனை பார்த்து பார்த்து என்னோட அப்பா பிறந்திருக்காருன்னு ரொம்ப ஆசைப்பட்டு கொஞ்சுவீங்களே. அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்துட்டு அவன் முழிக்கவே இல்லைன்னு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி முழிச்ச உடனே பார்த்துட்டு போனீங்களே. பாருங்க, தூக்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மாமா, நல்லா பேசுங்க அவன்கிட்ட. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆனா நார்மலா நல்லா தானே என்ன பாக்குறீங்க, அப்புறம் ஏன் நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு புரிய மாட்டேக்கு? நீ பாருங்க, உங்க பேரன் வந்திருக்கான். அவனை எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா பிறந்திருக்காரு, எங்க அப்பா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்களேங்க. அவன் பிறந்ததுல இருந்து அவன் பேச்சு தானே பேசுவீங்க, மற்ற எதையுமே பேச மாட்டீங்களே. பேரன் பேரன் பேரனே சொல்லுவீங்களே. அவன் வந்திருக்கான் பாருங்க, தூக்கிட்டு வந்திருக்கிறா சோனி. நல்லா திறந்து பாருங்களேன். அவருக்கு நம்ம பேசுறது ஒன்றும் புரியாது போலமா. சே, என்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியலத்த. நேரில் வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்துட்டேன். அதனால தான் நான் வந்தேனே. பாவமாக இருக்கு. சே, இப்படி கம்பீரமாக உட்காந்து எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பார்ல. இப்போ எப்படி தான் அந்த வாயெல்லாம் அப்படி இருக்கோ தெரில. எப்போ பார்த்தாலும் உங்களை தானே கூப்பிட்டு திட்டிகிட்டு இருப்பாரு. சரஸ்வதி சரஸ்வதின்னு வாய்க்கு வாய் அதானத்தான் சொல்வார். சே, எப்படி இந்த பேரெல்லாம் சொல்லாமல் இருக்காரோ தெரில மாமா. ஷீலாக்கா வந்தாங்களா? நீ வேற சோனி, அதை பத்தி பேசாத. அதெல்லாம் அன்னைக்கு நல்லா நடிச்சிட்டு வந்தது. ஆனால் ஒன்று சோனி, அப்பாவுக்கு காரணமே அதுதான். அதனால தான் அது ஏதோ பண்ணியிருக்கு சோனி, அதனால தான் அப்பா அப்படியே ஆயிட்டாரு. ஆனால் என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. அப்பா என்னைக்கா இருந்தாலும் வாய் திறந்து பேசாமல் போயிடுவார். அன்னைக்கு இருக்கு அந்த ஷீலா. அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், அப்பாவுக்கு காரணம் ஷீலா மட்டும் தெரிஞ்சுதானே ஷீலா என்ன ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்பாட்ட. ஏன் இப்படி ஷீலாக்கா இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப மோசம் யாரும். ஆமாம் ஆமாம். சரி சோனி, நீ கிளம்பு. ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை வச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுமா. பரவாயில்ல அருண், நான் இருக்கேன். அத்தா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு வேணா குளிச்சுட்டு வரீங்களா? நான் மாமா பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, அவரை விட்டுட்டு நான் எதுக்கு வீட்டுக்கு போகணும்? நான் போகலம்மா. எனக்கு வீட்டுக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வீட்டை விட்டு உன்னை பார்க்க வரும்போது மனுஷனை பார்த்துட்டு வந்தேன். இப்போ இந்த நிலைமையில் இருக்காரு. கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுமா. நான் வீட்டுக்கெலாம் போகல. சே, உங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குத. என்னம்மா பண்ணுறது? இப்படி நிலைமை ஆகும்னு நினைக்கவே இல்லையே. கவலைப்படாதீங்க த, மாமாக்கு கண்டிப்பாக சரியாகும். ஏய், எப்போ வந்தீங்க உட்காந்த? அஞ்சு, அம்மா நீ எங்கே போன? நானும் ரொம்ப நேரமாக வீடு ஃபுல்லாக அங்கே எங்கே தேடிட்டு இருக்கோம். நாங்கள் பக்கத்துலலாம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துருக்கா. சாரிங்க த, உங்ககிட்ட சொல்லிட்டு போனா கண்டிப்பா என்ன போக விட மாட்டீங்களோ என்னமோன்னு தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லாம போனேன். எங்கடி போன? முதல்ல அதை சொல்லு. சொன்னாதானடி நீ எங்க போன என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி எங்ககிட்ட சொல்லிட்டு போகாத இடம் அப்படி என்ன இடம்? சொல்லிட்டு போனா நாங்க திட்டுவோமா? அப்படி எங்க தான் போன? எங்கேயும் இல்ல, எங்க அப்பாவை பார்க்க போ. என்னது, உங்க அப்பாவையா? யாரை கேட்டு போன நீ அங்கோ? கண்டிப்பா நான் சொன்னேன்ல விக்கி, நான் சொன்ன நீங்க திட்டுவீங்க. நான் சொன்னேன்ல, இதுக்கு தான் நான் சொல்லாம இருந்தேன். நீங்க திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் அப்பா கண்ணு விழிச்சிட்டாருன்னு சோனிக்கு கால் பண்ணி கேட்டேன். விழிச்சிட்டாருன்னு சொன்னாவ. அதான் உடனே போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அஞ்சு, அங்க எல்லாரும் உன்னை பிடிச்சு வச்சுட்டா நான் என்ன செய்வேன்? ஏன் அஞ்சு என்ன கேட்காம போன? இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ற நீ? அஞ்சு, வர்ற கோவத்துக்கு உனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏய், இவள அடிச்சு கொன்றுற இற வரேன். மாமா வேணா விடு. ஏண்டா, எதுக்காக இப்ப வேணாங்கற? நம்ம கிட்ட சொல்லாம அவ இஷ்டத்துக்கு போயிருக்கா, அடிக்க வேணான்ற. ஏய், இனி இப்படி பண்ணுவியா? சாரி த, இனி இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். இனிமே நாங்க போக மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு என் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான். உன் இஷ்டத்துக்கு அங்கங்க போயிட்டு இருந்தா அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா என் பையன் நிலைமை என்ன ஆகுறது டி? டேய், இவகிட்ட சொல்லிவே, இவ இஷ்டத்துக்கு அங்க எங்க போக கூடாதுன்னு சொல்லிவே. மா, நான் சொல்லிக்கிறேன், நீ போ. அஞ்சு, என்ன அஞ்சு இதெல்லாம்? சாரிங்க விக்கி,
நீங்க திட்டுவீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் நான் சொல்லாம போனேன். அங்கேயும் என் அண்ணன் சரியான திட்டு. போன்னு என்னை விரட்டிட்டான். அப்பா கிட்ட பேசினேன். அப்பா கண்ணு முழிச்சது மட்டும்தான். ஆனா அப்பா எந்த ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. ஓ அப்படியா? அப்போ உங்க அப்பாக்கு தெரியாதோ கல்யாணம் விஷயம்? ஆமா விக்கி, தெரியாது. அப்பாட்ட எவ்வளோ பேசினேன், அப்பா எந்த ரியாக்ஷன் கொடுக்கல. அண்ணன் போன்னு விரட்டவும் வந்துட்டேன். ஏன் அஞ்சு இப்படி பண்ற? போகாத இனி, சரியா? இல்ல விக்கி, இனி நான் போக மாட்டேன். இங்க பாரு, நீ பாட்டுக்கு போற. அன்னைக்கே போலீஸ் அப்படி இப்படின்னு வர வச்சுட்டாங்க. இதுவே உன்னை அங்கிருந்து வர விடாம நீ எங்க போனனே நான் தெரியாம இருந்தா என்ன ஆகும் நிலைமை? யோசிச்சு பாரு அஞ்சு. இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாத அஞ்சு. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன். என்ன வேணாலும் நடக்கலாம். உங்க அண்ணன் என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல, நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். ஆ சரி. அம்மா திட்டினாங்கன்னு கோச்சுக்கிறாதா? ஆனா ஒண்ணு, எல்லாருமே உன்னை கெட்டவனே சொல்றாங்க. அதான் ஏன் எல்லாரும் உன்னை அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியும் நீ அப்படிப்பட்ட பையன் கிடையாது அப்படின்னு. யாருக்குமே என்னை பிடிக்கலல்ல அஞ்சு. அதனால எல்லாரும் என்னை கெட்டவன் மட்டும்தான் சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உனக்கு நல்லவனா தெரியறேன்ல, அது போதும் எனக்கு. மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல விடு. அதான் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். விக்கியை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆ சரி அஞ்சு.